கையால் சால்வு வாங்க மறுத்து பெப்சி தலைவர் கையால் சால்வு வாங்கின ஆர்கே கண்ணனுக்கு நன்றி. எல்லா நிகழ்ச்சியுமே சொல்லுங்க சார், வரமாட்டாருக்குன்னே கொஞ்சம் வரைக்கும் தான் பேரரசாங்கிறீங்க சொல்லிக்கிறேன். நடிகர் ஆயிட்டாராம் அவரு. உதய அந்த டயரக்டர் மனதில் இருந்தால் மதிச்சிருப்பாரு, நடிகர் ஆயிட்டாருல்ல, அப்படித்தான் இருக்கும். இந்த நிகழ்வு நம்ம இயக்க சங்கத்துக்கு படம் வெளியிட்டது மட்டும் இல்லை, இது போகி படத்தின் வெற்றி விழா. நான் இன்னைக்கு தயாரிப்பாளர் இயக்குனர் அவரே சில விஷயங்கள் அவருக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் இருந்தாலும் படத்தின் வெற்றி அளவில் அவர் ஹாப்பியாக தான் இருக்கார். இன்னைக்கு போகி அது எல்லாருமே நீங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். அது தமிழில் கண்டிப்பாக போகினா எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழையன கழிதலும் புதியன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த பழைய துணிகள் பழைய பொருட்கள்லாம் எரிச்சுக்கிருக்கோம். அது இல்லை மீனிங். போகிங்கிறது மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கணும், தூக்கி எறிய வேண்டிய விஷயத்த தூக்கி எறியணும், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடியோட ஒழித்து தள்ளிடணும். புதிய நன்றி மறக்கூடாது. மறக்க வேண்டிய விஷயத்தை மறக்கிறதா எது தப்பான விஷயங்களோ அது மறந்துடணும். நன்றி மறக்கிறோங்கிறது தான் போகிக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொங்கலுமே நன்றி சொல்ல விழாவது. சூரியனுக்கு, வீட்டுக்கு, மாட்டுக்கு, உழவனுக்கு, வாழ்க்கையில் யாராருக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாதோ அதெல்லாம் வருஷ பொங்கல் சொல்லணும். இந்த போகி சரி அவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு சாட் வச்சுருப்பாங்க. அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க, கொளுத்தி விட்டு போகி டைட் போடுவார். அதுதான் கரெக்ட். பழைய கொளுத்துறது இல்லை, கெட்டது கொளுத்துறோம், அதுதான் போகி. அங்கேயே டேரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டாக அவர் டேரக்டர் முத்திரைய பதிச்சிட்டாரு. முன்னெல்லாம் படம் இந்த பேய் படங்கள் பார்த்தா தான் இந்த வீடு ரொம்ப பயமாகவே இருக்கும். நம்ம எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை 8 கிலோமீட்டர் சிவகங்கை டவுனு. இங்கே எது சாயந்தரம் ஹாப்பியாக போயிடுவோம் பேய் படம் பார்க்குறதுக்கு. பார்த்து வரும்போது 8 கிலோமீட்டர் ரோட்டில் லைட்டுக்கு ஒன்றும் இருக்காது, சைக்கிள் வரணும். இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும்போது பக்கு பக்குங்க, ஏதாவது எங்கேயாவது ஒயிட்டாக அசைஞ்சா கூட இருக்கும். வீடு சேர வரைக்கும் அப்படி இருக்கும். அது பேய் படம் பார்த்தா. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது, போகிற மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிர்ந்து பேய் படம் பார்த்தா வந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது. சமுதாயம் அம்பளவு மோசமாக போச்சு. பேயோட இன்னைக்கு சமுதாயம் மோசமாக இருக்கு. மார்ச்சில் ஒரு பெண்ணோட பாடியோட நிம்மதியாக கொடுக்க முடியும், செத்து போன பாடியோட நிம்மதியாக கொடுத்து வெளியே நிற்க உள்ள ஒரு சூழ்நிலை. அதை வச்சும் புலப்பு நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ கேவலத்தின் உச்சம். ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் ஒரு பாலியல் வன்கொடுமைன்னா ஒன்றே தான், இல்லை ஒரு பொண்ணை கற்பழிப்பான். பார்த்து அப்போல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ரஜினி காலத்துலாம் ஹீரோ தங்கச்சியை கற்பழிப்பாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு தடுக்கி விழுந்தா எங்கே சிசிடிவி கேமரா இருக்கு, எங்கே கேமரா வச்சிருக்கான், எங்கெல்லாம் லவ்ங்கிற பேரில் ஏமாற்றி அப்படின்ற நிர்வாண போட்டோ எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. விதவிதமாக இருக்கு. அதில் ஒன்று தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெண்ணோட பாடி வச்சு இவ்வளோ கேவலமாக புலப்படுத்துகிறாங்க. இதோட உச்சம் என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது, அவன் தான் வாழ்க்கையை நினச்சிருது, இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ண போகணும்னு நினச்சிருது. அந்த நம்பிக்கையில் சில ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு சந்தேகம் வந்தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும், சந்தேகத்துலேருந்து இதுக்கு பயம் வரும். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு டாமினேட் பண்ணுறான். இந்த மார்ச் வழியில்
எட்பாடியை வச்சு பண்ணுறதை விட இந்த காதல்ன்ற பேரில் பண்ணுறாங்கல்ல, இதோட அது கொடுமை சார். இதோட அது மிருகத்துக்கு சமம். அப்படி எல்லா வகையிலும் நீங்கள் பண்ணி எங்கே நிம்மதியாக லவ் பண்ண முடியல, நிம்மதியாக காலேஜ் போக முடியல, நிம்மதியாக பள்ளிகளுக்கு ஸ்கூல் போக முடியல. ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரும், அதான் இயல்பு. ஆனால் இன்னைக்கு அறிவியல் வளர வளர நாகரிகம் கீழே போச்சு. மனுஷன் காட்டுமேடா ஆகியிருக்கான். அறிவியல் வளர்ந்தா மனுஷத்தன்மை மனித வளரணும்ல. நீங்க மிருகங்கள் வளர்றாங்க, அறிவியல் வளர்ற மிருகங்கள் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நல்ல கருத்து, ஒரு சமூக அக்கறையோட நம்ம விஜயசேகரன் அவர்கள் அந்த படத்தை எடுத்திருக்காரு. வெறும் கமிஷன் இல்லாமல் ஒரு பொறுப்பாக நல்ல சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த 1ஆம் தேதி வந்த படம் இல்லை சார், ஒரு 4-5 படம் பிடிச்சிருக்கு. ஹாப்பி. அந்த சூழ்நிலை என்னன்னா, அக்வெஸ்ட் ஹிட்டு, சரண்டுன்னு படம் அதுவும் நல்ல ஹிட்டு, முதல் பக்கம் அதுவும் நல்ல பேர், நல்ல ஹிட்டு, போகிக்கு நல்ல பேர். இந்த வாரம் வந்த படங்களில் ஒரு 4-5 படம் ஒரு நல்ல பேர் வந்து அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இங்கே விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பயந்துட்டதை விட இப்போ தான் தெரியுது தலைவர் ஏன் வலுக்கட்டமாக வர சொல்லியிருக்காருன்ட்டு. அது வாழ்த்து போகிறதுக்கு இல்லை, வாழ்த்து போகிற வீட்டுக்கு போயிருக்கலாம், வெப்சிக்கு போயிருக்கலாம். சில கோரிக்கையில் அழுத்தமாக வச்சு பொங்கி எழுந்துடணுமா வந்து உங்களை வர வச்சுருக்காங்க சார். நீங்கள் நிறைய நான் பார்த்துக்கோங்க மாதிரி சொல்லாது. இருந்தாலும் வெப்சி தலைவர் வந்து கவனித்துக்கணும்னா ஒரு விஷயம் சொல்லி விட்டேன். ஏன்னா இப்போ கூலி எப்போ ரிலீஸ் ஆகுது? 14. இது வந்து ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு உரிமை. கூலி 14ஆம் தேதி ரிலீஸ். இந்த 1ஆம் தேதி 10 படத்துக்குள்ள ரிலீஸ் சார். ஒரு 8ஆம் தேதியும் 10-11 படத்துக்குள்ள ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டர் சின்ன படங்களுக்கு கிடைக்காது, ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணுறது, இப்போ லேட் ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்கு அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம். 1ஆம் தேதினா அது 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு, அதில் ஒரு செட் இறக்குவோம். 8ல் இருந்து 14 வரைக்கும் 11 வரைக்கும் கேப் இருக்கு, அதில் ஒரு செட் இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார். இன்னைக்கு இத்தனை படத்தை 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன் அந்த பயம் வரணும்? பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன ப்ரொடியூசர் சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துறாங்க. அந்த பயத்தில் தான் இவங்க வெளியிட்டிருக்காங்க போகி படம் 1ஆம் தேதி அடிச்சுட்டு. அதே மாதிரி பயத்து தான் வருது எல்லாமே. இது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதான், சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு அரசாங்கம். அதே மாதிரி பெரிய படத்துக்கு பெரும்பான்மை வச்சுங்க, சின்ன படங்கள் சிறுபான்மை ஒதுக்குங்க, இடம் ஒதுக்குங்க. ஒரு மாலில் 10 தேட்டர்னா நீ 8 தேட்டரு அந்த பெரும்பான்மைன்னு சொல்றாங்கல்ல பெரிய படங்கள் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. 2 தேட்டர் ஒதுக்குங்க, 2 தேட்டரில் 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும். சென்னையில் 80 தேட்டர் இருக்கா? நான் சொன்னேன் நீங்கள் ஒரு 60 தேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தேட்டரு சிறுபான்மையான சின்ன படங்கள் கொடுங்க. கவர்மெண்ட் நினைச்சா முடியும், நினைக்க மாட்டேங்குது. அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை இப்போ அப்போ சினிமாவில் நினைப்பாங்க. இங்கே நம்ம வந்து தயாரிப்பாளரை குறை சொல்கிறோம், பெப்சியை குறை சொல்கிறோம், ஏகசத்தை குறை சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் ஒத்துழைக்கணும். அரசாணை இருந்தால் எல்லாம் சரியாக வரும். அரசு சினிமாவில் நேசம் கொள்ளணும். கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமாவில் தான் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்கு இங்கே தான் வரி போயிட்டே இருக்கு. வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம், நம்ம ஒரி முக்கியம் இல்லை, நம்ம பச்சு வரோம். அதனால் கொஞ்சம்
பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகிறாங்க சார். இந்த பத்தக்கட்டையில் ஐயமன் ரிவர்ஸில் விழுவோம், கிராமத்தில் வந்து தெரியும். மற்ற மீன்லாம் நேரம் போவோம் வளைவு, இது மட்டும் ஆப்போசிட்டில் போய் விடுவோம். அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பயத்தில் விழுந்துறாங்க. அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும். பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம ஏற்ற சங்கம் அதுக்கு உதவியாக இருக்கும்.